நான் ஏற்கனவே இது சொன்னேன். நம்ம இத கேட்கும்போது, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த திருவாலங்காடு, திருவள்ளூருக்கு போற வழியில இருக்கக்கூடிய திரு ஆலங்காடு. இங்க வந்து அ பஞ்ச சபைகள்ல இது வந்து ரத்தன சபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம். ரொம்ப அழகான ஒரு கோவில். சுவாமியினுடைய பேர் வந்து வடாரண்யேஸ்வரர் வண்டார்குழலி. இந்த ஆலயத்துல வந்து என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப விசேஷம். நம்ம சாதாரணமா போறவங்களுமே பரணி நட்சத்திரத்தன்னைக்கு இங்க போகலாம். இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஊர்ல வந்து காளி வந்து ஒரு வரம் பெற்றிருக்கிறாள். அதனால வரக்கூடிய பக்தர்கள் வந்து காளிய முதல்ல பார்த்துட்டு தான் நம்ம வந்து சிவபெருமானை சென்று பார்க்க வேண்டும். ஏன்னா காளியினுடைய உக்கிரகத்தை அவர் தணிச்சு, இங்க காளிக்கு பிரதானமாக இடம் கொடுத்திருக்கிறார். இந்த காளிய நம்ம போய் பார்த்தாலே, இவளினுடைய பாதங்கள் இப்படி இருக்கும். ஒரு நடன அமைப்பில் அவ வந்து நடனம் ஆடிக்கொண்டிருந்தவள் அப்படியே அங்க வந்து அமர்ந்திருக்கிறது போன்ற ஒரு உருவ அமைப்பை நம்ம பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாந்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் இது சொல்லப்படுகிறது. இங்க குளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காளியை தான் நம்ம முதல்ல போய் வணங்கணும். காளியை போய் வணங்கிவிட்டு, அதற்கு பின்பு தான் உள்ள போய் சிவபெருமானை வணங்க வேண்டும். பஞ்ச சபைகளில் ஒன்றான ரத்தன சபைகளில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட இது. அதனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இங்க நீங்க பரணி நட்சத்திரத்தன்னைக்கே போய் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. மற்றவர்களும் இந்த பரணி நட்சத்திரத்தன்று போய் வழிபாடு செய்யலாம்.